ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் பார்ட் 4 வீடியோ. இந்த பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WCF ரன்டைம் ஆர்கிடெக்சர் அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி. இந்த ரன்டைம் ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டில் இருக்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் நான் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ண டேர்மை இங்கே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பேசிக்ஸ் நல்லா தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோவை இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைனா பார்ட் 1 to பார்ட் 3 பார்த்துட்டு பார்ட் 4க்கு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது ரன்டைம் ஆர்கிடெக்சர், WCF ரன்டைம். இந்த ரன்டைமை நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஒன்று சர்வீஸ் லேயர், ஒன்று டிஸ்பேட்ச் ரன்டைம், ஒன்று சேனல் லேயர். ஓகே, ஒவ்வொரு லேயரை பற்றி நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். கிளைண்ட்டு கால் பண்ணுவார், இங்கேருந்து டேட்டா கிளைண்ட்டுக்கு போகும். இந்த கிளைண்ட்டு கோடும் ஒரிஜினல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் நான் என்ன சொன்னேன்னா சர்வீஸ் லேயர் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுதான் நான் சர்வீஸ் லேயர்ன்றதில் வச்சுருக்கேன். என்னோடய ஒரிஜினல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் கிளைண்ட்டு கால் பண்ணுற கோடும் சர்வீஸ் லேயரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேனல் லேயர். இந்த சேனலில் தான் என்ன ஆகுதுன்னா டேட்டா வந்து பைட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் ரீச் ஆகுது. இது சேனல் லேயர். இந்த சேனல் லேயரில் ப்ரோட்டோகால், என்கோடர், டிரான்ஸ்போர்ட்டு இந்த காம்பனண்ட்லாம் இருக்கும். இந்த காம்பனண்ட் நம்ம மேக்ஸிமம் கஸ்டமைஸ் பண்ண மாட்டோம். அப்படி இந்த லேயரில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா நம்ம .NETல கஸ்டமைஸ் பண்ணுறோம், என்கோடரோ டிரான்ஸ்போர்ட்டோ கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தோன்னா அது ஈக்குவலண்ட்டாக கிளைண்ட்லேயும் அந்த காம்பனண்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டும் .NEட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் கிளைண்ட் என்னவாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட்டாக பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். ஸோ நம்ம எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம அந்த ஈக்குவல் கம்பேட்டபிலிட்டி பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல கஸ்டமைசேஷனை ப்ரெஃபர் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருக்க இன்பில்டு ப்ரோட்டோகால் அண்ட் என்கோடர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காம்பனண்ட், இந்த காம்பனண்ட்டே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் அச்சீவ் பண்ணிடும். இந்த சேனல் லேயர் வந்து கம்யூனிகேஷன் லேயராக இருக்கும். இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வீஸுக்கும் மிடில் இருக்க பிரிட்ஜ் வந்து இந்த சேனல் லேயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து டிஸ்பேட்ச் ரன்டைம் அண்ட் கிளைண்ட்டு ரன்டைம். இந்த ரெண்டு காம்பனண்ட்டை தான் நம்ம இந்த ரன்டைம் ஆர்கிடெக்சரில் ரொம்ப பார்க்க போகிறோம். அதுலேயும் எஸ்பெஷலி டிஸ்பேட்ச் ரன்டைம். இந்த கிளைண்ட் ரன்டைம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் நம்ம ரொம்ப இதில் கஸ்டமைசேஷன் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டோம். அப்படி என்னென்னா இந்த கிளைண்ட் கோடில் நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம கால் பண்ணும்போது அவங்க எப்படி வேணாலும் கால் பண்ணலாம். அதை தேவையான ஃபார்மேட்டில் அந்த மெத்தட் காலை மெசேஜாகவோ என்ன ஃபார்மேட்டோ அதை கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கிளைண்ட் ரன் டைமு. கிளைண்ட் சைடில் .NET ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்போ இந்த கிளைண்ட் ரன் டைம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் வந்து .NETல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இந்த கிளைண்ட் ரன் டைம்னு ஒன்று வந்து இருக்கணுன்றது கம்பல்சரி இல்லை. இந்த ஒரு 50% ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிளைண்ட் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுற அசம்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ எல்லா கிளைண்ட்டும் கம்பல்சரியாக இந்த கிளைண்ட் ரன் டைம்னு ஒன்று வச்சுருக்கோன்னா கிடையாது. .NET கிளைண்ட் மட்டும்தான் இந்த கிளைண்ட் ரன் டைமை யூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு பர்டிகுலராக டிபெண்டில் இருக்கிறதுனால நாம் இந்த பார்ட்டில் ரொம்ப கஸ்டமைசேஷன் பார்ட்டை பற்றி பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன், த டிஸ்பேட்ச் ரன் டைம். இந்த டிஸ்பேட்ச் ரன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் ரன் டைம் நம்மக்கிட்ட ஒரு .NET ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸு தான் நமக்கு என்ன பண்ணுது, இங்கேருந்து வர மெசேஜை, சோப் மெசேஜோ ஒரு வாட் எவர் ஃபார்மேட்டில் வர மெசேஜை ஃபங்க்ஷன் காலாக மாற்றி அப்ரோப்ரியேட் ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, என்னென்ன பேராமீட்டர் என்ன மாதிரி ஆப்ஜெக்டாக மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றி இங்கே வெறும் ஒரு ஸ்ட்ரிங்காக XML ஸ்ட்ரிங்காவோ என்ன ஃபார்மேட் என்கோடர் வச்சு என்ன ஃபார்மேட்டில் வருதோ அந்த ஸ்ட்ரிங்கு மெசேஜை, அந்த மெசேஜை கரெக்டான மெத்தடுக்கு கரெக்டான பேராமீட்டரோட பாஸ் பண்ணுற வேலை இதுதான் பண்ணுது. இதுதான் உங்களோட ரா ரிக்வெஸ்ட்டை சர்வீஸ்கில் இருக்க பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு மேப் பண்ணி அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை அனுப்புறது இந்த டிஸ்பேட்ச் ரன் டைம். ஸோ இதுதான் இங்கே மேஜர் காம்பனண்ட் அண்ட் பேசிக் காம்பனண்ட்னு சொல்லலாம்.
ஸோ இந்த காம்பனண்ட் வந்து வர ரா மெசேஜை வந்து கரெக்டான ஆப்ரேஷனுக்கு அமைச்சு பேராமீட்டர்லாம் அமைச்சு கால் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆப்ரேஷனை செய்யும் போதும் இது வந்து கஸ்டம் மெத்தட் என்ன பண்ணலாம், இங்கே தான் ப்ளக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மோட கஸ்டம் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுற ரன் டைம், டிஃபால்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்பேட்ச் ரன் டைமோட டெஃபினேஷன். This component is responsible for below operations and provides various extension point. இதுதான் வந்து நம்ம ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதான் ரெஸ்பான்சிபிள். ப்ளஸ் நம்மளோட கஸ்டமைசேஷன், வேரியஸ் கஸ்டமைசேஷனுக்கும் அதுதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. புல்லிங் மெசேஜ் ஃப்ரம் சேனல், கன்வெர்ட் மெசேஜ் இன்டு ஆப்ஜெக்ட், பாசிங் த ஆப்ஜெக்ட் டு அப்ரோப்ரியேட் ஆப்ரேஷன். நான் சொன்னதெல்லாம் அதான் பண்ணுது. இங்கே சேனல் லேயர்லேருந்து வர மெசேஜை ரீட் பண்ணுறது, அந்த மெசேஜை ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டை கரெக்டான மெத்தடுக்கு ஆப்ரேஷனுக்கு அனுப்பி வைக்கிறது, இதெல்லாமே இதான் பண்ணுது. கிளைண்ட் ரன் டைம், இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் .NET ஃப்ரேம்ஒர்க். ஸோ இதை நான் இப்போது நம்ம வந்து கிளைண்ட் வந்து காமனாக யூஸ் பண்ணுறதுனால நான் .NET ஸ்பெசிஃபிக்காக இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ அதே தான் இப்போ நான் சொன்னதே எழுதியிருக்கேன். சேனல் லேயர் கிளைண்ட்டு கால் பண்ணும்போது ஆப்ஜெக்டாக அனுப்புவார். .NET ஃப்ரேம்ஒர்க் அந்த கிளைண்ட் ரன் டைம் என்ன பண்ணும், மெசேஜாக அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சேனல் லேயர் வழியாக பைட்டில் சர்வீஸை சர்வரை ரீச் ஆகும். சர்வரில் என்ன ஆகும், திருப்பி சேம் மெசேஜ் இருக்கும். அதை டிஸ்பேட்ச் ரன் டைம் ஆப்ஜெக்டாக மாற்றி கரெக்டான மெத்தடை வச்சு கால் பண்ணி ரிசல்ட்டை திருப்பி நமக்கு அனுப்பும். ஸோ இந்த டிஸ்பேட்ச் ரன் டைமோட இது டிஃபால்ட் பிஹேவியர். மெசேஜை ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆப்ரேஷனை கால் பண்ணுறது. இந்த டிஃபால்ட் பிஹேவியரை நம்ம மாற்றாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டு காமனாக ஒர்க் ஆகும். இப்போது இந்த டிஃபால்ட் பிஹேவியரில் நாம் எந்த இடத்துலலாம் கஸ்டமைசேஷன் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சர்வீஸ் பிஹேவியர் கஸ்டமைஸ் பண்ணோம். எரர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இது வந்து டிஸ்பேட்ச் ரன் டைம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் இந்த பைப்லைனில் இந்த டிஸ்பேட்ச் ரன் டைம் என்ன பண்ணணும், நம்ம ரிக்வஸ்ட்டெல்லாம் ரா ரிக்வஸ்ட்டை மெத்தடுக்கு அனுப்பும். மெத்தட் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம 5 டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் 5 டிஃப்ரெண்ட்டான பர்பஸ்க்காக நம்மளோட கஸ்டம் கோடை ஆட் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் இன்ஸ்பெக்டர், இதான் வந்து வர மெசேஜை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது. மெசேஜ் இன்ஸ்பெக்ஷன் கால்டு ஆஃப்டர் ரிசீவ் மெசேஜ் கண்டென்ட். மெசேஜ் வந்த உடனே வந்த மெசேஜை நீங்கள் அப்படியே ரா மெசேஜை ஹேண்டில் பண்ணணும், அதாவது ஆடிட் பண்ண போகிறேன், அதை நான் டேபிளில் எழுத போகிறேன். என்ன மெசேஜ் கிளைண்ட்லேருந்து ஒரிஜினலாக வருது, மேபி அது எஸ்கேப் சீக்வன்ஸோடு வரலாம், டிஃப்ரெண்ட்டாக வரலாம். அது வந்து உங்கள் மெத்தடுக்கு வரும்போது ஆப்ஜெக்டாக வரும், ஆனால் இங்கே தான் ரா மெசேஜாக இருக்கும். அந்த ரா மெசேஜை நான் வேலிடேட் பண்ணணும், அந்த ரா மெசேஜை நான் செக் பண்ணணும், அந்த ரா மெசேஜை நான் ஒரு டேட்டா பேஸ்லேயோ ஒரு எங்கேயோ நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மெசேஜ் இன்ஸ்பெக்டர் தான் யூஸ் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கே தான் உங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டம் கோடை நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரா மெசேஜை நீங்கள் ஏதாவது ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்டில் நீங்கள் கஸ்டமைஸ் கோடு எழுதலாம். ஓகே, ஸோ எப்படி இந்த இடத்துல ஒரு எப்படி கோடை கஸ்டமைஸ் பண்ணலாம் ரா மெசேஜ்ன்றதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 5 எக்ஸ்டென்சிபிள் பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்டில் ஒரு 2 பாயிண்ட்டில் நம்ம ஒரு சாம்பிள் கோடு எழுதி பார்ப்போம். இந்த இடத்துல எதுக்காக எழுதுறோன்னா ரா மெசேஜை இங்கே எழுதலாம். ஒன்ஸ் இங்கே தாண்டிடுச்சுன்னா நமக்கு ரா மெசேஜ் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் செலக்டர். இப்போ என்கிட்ட வந்து நான் 2 ஆப்ரேஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எந்த ஆப்ரேஷனை செலக்ட் பண்ணுன்றதை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜ் ஃபார்மேட்டர். இங்கே தான் என்ன ஆகும்னா நீங்கள் ஏதாவது இங்கே வர மெசேஜ் ஃபார்மேட்டரில் என்ன ஆகும்னா உங்களோட ரா எக்ஸ்எம்எல் வந்து இதுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அதான் வந்து மெசேஜ் ஃபார்மேட்டிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ எதுக்கு நான் இந்த ஒரு டேபிள் போட்டிருக்கேன்னா, நீங்கள் மெசேஜ் இன்ஸ்பெக்டரை வந்து இந்த இடத்துல ரா மெசேஜை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்பேட்ச் மெசேஜ் இன்ஸ்பெக்டர் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் எழுதணும். அடுத்து அந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா
சர்வீஸ் லெவலில் அப்ளை பண்ணலாம், ஆப்ரேஷன் லெவலில் அப்ளை பண்ணலாம். எந்த லெவலில் நீங்கள் வேணால் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிஹேவியர் இந்த எக்ஸ்டென்ஷனை. ஓகே, நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து என்னென்னா ரா மெசேஜ் இல்லை, எந்த ஆப்ரேஷன்லாம் செலக்ட் ஆகிட்டு உங்களோட மெசேஜ் வந்து பேராமீட்டராக பிரித்து போச்சு. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், செகண்ட் பேராமீட்டர், தேர்ட் பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பேராமீட்டரை வேலிடேட் பண்ணலாம். என்னோட இந்த மெத்தடாக இருந்தால் ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து அது ஒரு GUID-ஆக இருக்கணும், இந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து நாட் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பேராமீட்டரை வேலிடேட் பண்ணலாம். அப்போ கேட்கலாம், எனக்கு நான் ஏன் இங்கே வேலிடேட் பண்ணணும் அந்த பேராமீட்டரை? என்னோட மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்குது, நான் மெத்தட் 1 மெத்தட் 2 நானே என்னோட பேராமீட்டர்லாம் செக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எதுக்கு இந்த இடத்துல பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷன்னா, இப்போது மெத்தட் 1ல் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இருக்குது, மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமன்னா நீங்கள் வேலிடேஷன் ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஒரு ஹெல்ப்பர் கிளாஸோ இல்லை ஷேர்டு மெத்தடோ ஒன்று எழுதி ரெண்டுத்துலேயும் கால் பண்ணுவீங்க. ஆனால் என்ன ஆகுன்னா, அந்த ரிக்வெஸ்ட்டு உங்கள் சர்வீஸை ரீச் ஆகிட்டு உங்கள் ஆப்ரேஷனில் செக் பண்ணுவீங்க, உள்ள ஃபஸ்ட்டு பேராமீட்டர் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேராமீட்டர் இங்கேயே வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த பைப்லைன்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எரர் ரிட்டர்ன் பண்ணிடலாம் கிளைண்ட்டுக்கு. அந்த ரிக்வெஸ்ட் வந்து சர்வீஸ் வரைக்கும் போகாது. இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், காமன் பேராமீட்டர் வேலிடேஷன் லாஜிக்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் இன்வோக்கர். ஓகே, இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கர் என்ன பண்ணணும்னா, கிளைண்ட்லேருந்து வர ரிக்வெஸ்ட் வந்து எந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இது வந்தால் இந்த ஆப்ரேஷனை கால் பண்ணாத, எனக்கு இந்த கோடை பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், லாஜிக்கை இங்கே எழுதிடலாம். வேறு மெத்தடை கால் பண்ண வச்சிடலாம். உங்கள் ஒரிஜினல் மெத்தடுக்கு பதிலாக வேறு மெத்தடை கால் பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட்டு இந்த 5 இன்டர்ஃபேஸையும் எப்படி வச்சு கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரா மெசேஜை வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மெசேஜ் ஆப்ஜெக்ட் வந்து ராவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அங்கே வெறும் ஆடிட் அந்த மாதிரி பர்பஸ் தான் பண்ணலாம். ஆப்ரேஷனை செலக்டரும் டிஃபால்ட் பிஹேவியரே ஃபைனாக இருக்கும். மெசேஜும் நமக்கு வந்து ஃபார்மேட் ஆகிடும். ஸோ மெசேஜ் ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த பேராமீட்டர்லாம் போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த 2 லேயரை நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமைசேஷனில் நாம் இப்போது பண்ணலாம். ஸோ இந்த 2 லேயர்லேயும் நாம் ஓன் கஸ்டமைசேஷன் கோடை எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பேராமீட்டர் இன்ஸ்பெக்டர் வச்சு தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஸோ முன்னாடி யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான். அப்போது கஸ்டம் பிஹேவியர் எழுதியிருந்தோம். இப்போது கஸ்டம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று போட்டுக்கலாம். நியூ ஃபோல்டர், custom extension. Custom extension. இந்த custom extensionல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கேட்வே எரர் எழுதும் போது என்ன பண்ணணுன்றத பேசிக்காக ஒன்று எழுதியிருப்போம், எரர் ஹேண்டில் வச்சு எழுதியிருப்போம். இதை வந்து ஆட்ரிபியூட்டாக எக்ஸ்போஸ் பண்ணோமா, எலிமெண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணோமா, கான்ஃபிகரபிளாக வைக்கணுமா, இல்லைனா அந்த கிளாஸுக்கு மேலே ஆட்ரிபியூட்டாக வைக்கிறதா பார்த்தோம். சேம் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பிஹேவியர் மாதிரி தான் எக்ஸ்டென்ஷனும். இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆட் நியூ ஐட்டம், parameter validation. parameter validation. இங்கே தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேராமீட்டர் நான் என்ன வேலிடேஷன் பண்ணணும்னு எழுத போகிறேன். இங்கே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பப்ளிக் கிளாஸ். ஸோ அதுக்கு நம்ம பேராமீட்டர் இன்ஸ்பெக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஷோ பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ், இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆஃப்டர் கால்,
ஒன்று பிஃபோர் கால். ஸோ பேராமீட்டர் வேலிடேஷனில் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போ, கால் பண்ணுறதுக்கு அப்புறமா இங்கே வான்னு சொல்கிறோம். ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், டிஃபால்ட் பிஹேவியர் அப்படியே விட்டுடுவோம். ஏன்னா அது நம்ம எரர் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் ஆல்வேஸ். இப்போ பிஃபோர் கால் இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், வேலிடேட் பண்ணோம் பிஃபோர் கால். ஸோ பிஃபோர் காலில் தான் நம்ம கோடை எழுத போகிறோம். பிஃபோர் காலுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் நேம், நெக்ஸ்ட் வந்து இன்புட். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் நேம்ன்றது நீங்கள் என்ன ஆப்ரேஷனை கால் பண்ணுறீங்கன்றது, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் வருதுன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஆப்ரேஷனுக்கு வந்து 5 பேராமீட்டர் இருந்தால் இந்த அரேல வந்து 5 பேராமீட்டர் இருக்கும். இப்போ நம்மளோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ரேஷனில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கும். இதான் நம்ம ஆப்ரேஷன் கான்டெக்ட் கெட் ஷேர் நேம். ஸோ இதுதான் நம்ம ஆப்ரேஷன் நேமு. இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் இந்த ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேராமீட்ரு வெறும் இன்டீஜராக வந்துச்சுன்னா நான் தப்புன்னு சொல்லிடுவேன். இந்த எக்ஸாம்பிளில் என்னோடய ஷேர் கோடு வந்து எப்பவுமே நம்பராக வராது. நம்பரில் ஸ்டார்ட் பண்ணாலும் நடுவில் ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இருக்க மாதிரி தான் இருக்கணும், ஒரு அசம்ஷன். என்னோட பிஸ்னஸ் ரூல் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய ஆப்ரேஷன் வந்து கெட் ஷேர் நேம்னு ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு பேராமீட்டர் வந்து இன்புட்டில் இருக்க 0 பேராமீட்டர் வந்து இதான் ரிக்யர்மெண்ட். இன்புட்டில் இருக்க 0 பேராமீட்டர் வந்து ஒன்லி இன்டீஜராக இருந்தால் ஒன்லி இன்டீஜர் இஸ் valid integer, then return exception, then return parameter exception. Then return parameter exception. இந்த லாஜிக்கை தான் நான் என்ன பண்ண போகிறேன், பிஃபோர் காலில் எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஆப்ரேஷன் நேம் வந்து இந்த நேமாக நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா swit switch ஆப்ரேஷன் நேம்ன்றதை நான் அனுப்புகிறேன். என்னோட ஆப்ரேஷனாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பண்ணு. கேஸ் என்னோட ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனாக இருந்தேன், அதாவது ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து ஆப்ரேஷன் நேம் வர்றதை போடுறேன். நான் இருந்தால் ஏதாவது பண்ணு, அப்புறமா பிரேக் போய்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டு. ஏன்னா என்கிட்ட வேறு மெத்தட் எதுவும் இல்லை, நான் சும்மா டிஃபால்ட்டுன்னு போட்டு நான் இங்கே முடிச்சு வச்சுருக்கேன் இங்கே. ஓகே, என்னோட பேசிக் ஸ்கெல்டன் முடிஞ்சு போச்சு. இங்கே ரிட்டர்ன் வந்து ஆப்ஜெக்ட் நான் ரிட்டர்ன் நல் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது இந்த மெத்தடில் கெட் ஷேர் நேமில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இன்டீஜராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அதான் இன்புட் 0 வந்து வேல்யூ இன்டீஜராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், த்ரோ நியூ fault exception. Invalid parameter from parameter validation. parameter validation அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வருது, கெட் ஷேர் நேமாக இருந்தாலே இன்வேலிட் பேராமீட்டர்னு சொல்லி எரர் பண்ணேன். ஸோ எப்போ என்னோட இந்த ஆப்ரேஷன் நான் கால் பண்ணுறனோ அப்போலாம் இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செக்கே பண்ணல, டேரெக்டாக இன்வேலிட் பேராமீட்டர் சொல்லிட்டு போயிடுது. இது வந்து தப்பு. நான் என்ன பண்ணணும், இன்ட்டு டாட் ட்ரை பார்ஸ் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபஸ்ட்டு பேராமீட்டரை கம்பேர் பண்ண சொல்கிறேன். ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி
மாற்றி அவுட்புட்னு சொல்லிட்டு இங்கே சும்மா int output out parameter. இப்போ இந்த கோட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, வர வேல்யூவை அரேலேருந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டரை ட்ரை பார்ஸ் பண்ணி ரிசல்ட் வந்து அவுட்புட்டில் போடும். இப்போ எக்ஸாம்பிள், வர வேல்யூ இன்டீஜராக இருந்துச்சுன்னா ஒரிஜினல் இன்டீஜர் வேல்யூ இதில் இருக்கும். இன்டீஜர் வரல, வேலிடாக இன்டீஜர் 0 வரல, வேலிட் இன்டீஜரை தவிர எது வந்தாலும் 0 தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அவுட்புட்டில் 0வை தவிர எது வந்தாலும் அது வேலிடான ஒரு இன்டீஜர் தான் வருது. அப்போது 0 வந்தால் அங்கே ஸ்ட்ரிங்கு வருதுன்னு அர்த்தம். நமக்கு ஸ்ட்ரிங் வந்தால் கரெக்டாக 0 வந்தால் நமக்கு ரைட்டு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இஃப் நாட் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போது நாம் இதை என்ன பண்ணோம், அந்த டிஃபால்ட் பைப்லைனில் இந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டோன்னா எந்த ஆப்ரேஷனை கால் பண்ணாலும் பிஃபோர் காலுக்கு இந்த மெத்தடுக்கு தான் வரும். அந்த ஆப்ரேஷன் நேமை ஃபஸ்ட்டு பேராமீட்டரை வாங்கிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு எழுதணும். நான் என்னோட சிம்பிளாக ஒரு டம்மி லாஜிக் நான் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த லாஜிக் ஒர்க் வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ என்னோட காம்பனண்ட் ரெடி. இப்போது என்னோட பேராமீட்டர் வேலிடேஷன் காம்பனண்ட் ரெடி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு காம்பனண்ட்டை ஒன்று எழுதிட்டோன்னா அதை நம்ம ஆட்ரிபியூட்டாக எக்ஸ்போஸ் பண்ணலாம், எலிமெண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். என்னன்னு நம்ம ஆல்ரெடி அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட ஸ்கோப் என்ன, சர்வீஸ் லெவலில் என்ன, ஆப்ரேஷன் லெவல் என்னன்ட்டு. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இதையே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இதை நான் ஆட்ரிபியூட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆட்ரிபியூட் கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது நேம் parameter validation attribute அப்படின்ட்டு நான் அதை எழுதுறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் வந்து ஆட்ரிபியூட்டை எக்ஸ்போஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஆட்ரிபியூட் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அடுத்து இப்போ நான் கிரியேட் பண்ண என்னோட பிஹேவியர், என்னோட பேராமீட்டர் வேலிடேஷனை சர்வீஸ் லெவலில் நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ சர்வீஸ் பிஹேவியர் பிஹேவியரை நான் சர்வீஸ் லெவலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், இந்த ஆட்ரிபியூட்டை. அதனால் ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி பைண்டிங் பேராமீட்டரை நாம் எதுவும் பண்ண வேணாம். வேலிடேட்டை எப்பவுமே வந்து இந்த வேலிடேட் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், பார்ட் 3ல பார்க்கும்போது ஹோஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எல்லா வேலிடேட்லாம் ஃபயர் ஆகிட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளோட ஹோஸ்டே வந்து இனிஷியேட் ஆகும். சேம் திங் தான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்பேச்சோட பிஹேவியரை அப்ளை பண்ண போகிறோம். அதாவது நம்ம இந்த பிபிடியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டிஸ்பேச்சோட பிஹேவியரில் அதை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். என்னோடய பேராமீட்டர் இன்ஸ்பெக்டர்னு நான் ஒரு கிளாஸ் எழுதிட்டேன். அந்த கிளாஸை இந்த டிஸ்பேச் ரன் டைமில் இப்போ நான் ப்ளக்இன் பண்ண போகிறேன். ஐ சர்வீஸ் பிஹேவியர் எழுதிட்டேன்னா இதை நான் பிஹேவியர் லெவலில் நான் இதை என்னால் செட் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ சர்வீஸ் பிஹேவியரில் எழுதிட்டேன். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் என்னோட பேராமீட்டர் வேலிடேஷன் validator equal to new
parameter validation. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஹோஸ்ட் பேஸில் இருக்க எல்லா சேனல் டிஸ்பேச்சருக்கும் நான் இதை மேப் பண்ண போகிறேன். சர்வீஸ் host base dot channel dispatcher channel dispatchers. இதை நான் என்ன பண்ணுறேன், for each channel dispatcher chdi in channel dispatchers. ஓகே, channel dispatcher. ஸோ இந்த ஒவ்வொரு சேனல் டிஸ்பேச்சரில் இருக்க என் பாயிண்ட்டுக்கும் நான் போட போகிறேன். ch dispatcher dot endpoints. For each endpoint dispatcher EPDISP in எல்லா endpointக்கும். ஸோ ஒவ்வொரு endpointக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் dispatch runtime dot operations. For each dispatch operation ds operation in the method. Sorry, dispatch operation equal to ஓகே. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கோ எல்லா ஆப்ரேஷனுக்கும் இது அப்ளை ஆச்சுன்னா parameter inspector dot add validator. ஸோ என்னோட ஆட்ரிபியூட்டை நான் சர்வீஸ் லெவலில் சர்வீஸ் பிஹேவியரில் என்னோட கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இது ஒர்க் ஆகும். ஆனால் நான் இன்னும் என்னோடய ஆட்ரிபியூட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. என்னோடய ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கிளைண்ட்டுக்கு போகிறேன். கிளைண்ட்லேருந்து கால் பண்ணுறேன் எஸ்பிஐ. எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கு பதிலாக என்னோடய லாஜிக் பெற ஒரு நம்பரை கொடுக்குறேன். கிளைண்ட்டு நான் கால் பண்ணுறேன் 45 சர்வரில் ஃபஸ்ட்டு போய் ரிக்வெஸ்ட் ரீச்டு ஆப்ரேஷன் என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு போயிட்டு ரிக்வெஸ்ட்லேருந்து எரர் இங்கே அடிக்குது. எரர் அடித்த உடனே ஃபால்ட் எக்ஸெப்ஷன் இல்லை. சர்வரில் நான் பிரிண்ட் பண்ணது பிரிண்ட் ஆகிடுச்சு. கிளைண்ட்டில் வேலிடு ஃபால்ட்டு மெசேஜ் இல்லாதனால நமக்கு எரர் அடிச்சிருக்கேன். பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம இடத்துல இங்கே இந்த ஆட்ரிபியூட்டை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். parameter validation. ஸோ இப்போ பேராமீட்டர் இங்கே வராது. பிஃபோர் காலில் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், ரன் பண்ணுறேன். சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைண்ட்டில் இருந்து 45 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிஃபோரில் வருது. என்னோடய ஆப்ரேஷன் நேம் கெட் ஷேர் நேம் கிளைண்ட்லேருந்து வந்தது. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் வேல்யூ 45. நான் கொடுத்த வேல்யூ 45 கொடுத்துருந்தேன். அந்த வேல்யூ அவுட்புட்டில் இருக்குது.
அவுட்புட் வந்து நான் ஈக்குவல் டு 0 வந்து ஃபால்ஸு. அப்போது அது நம்பர் என்னோட ஃபால்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அடிக்கிறேன். invalid parameter from parameter validation. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா என்னோட ஒரிஜினல் சர்வீஸ் காலுக்கே அது போகல. ஒரிஜினல் சர்வீஸ் காலுக்கு போயிருந்தா இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த மெசேஜே பிரிண்ட் ஆகிருக்காது. என்னோட சர்வரில் அந்த மெசேஜே வரல. ஏன்னா அது ஒரிஜினலாக அவ்வளோ தூரமே அது போகலை. என்னாச்சு, இந்த பேராமீட்டர் வேலிடேஷன் இங்கேயே அது என்ன ஸ்டாப் பண்ணிடுச்சு. இங்கேயே வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த டிஃபால்ட் பைப்லைனில் என்ன இருக்கும், நார்மலாக பேராமீட்டர்லாம் கிரியேட் பண்ண உடனே ஆப்ரேஷன் இன்வோக்கருக்கு போயிருக்கும். பட் இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, அது பேராமீட்டர் இன்ஸ்பெக்டர்லேருந்து டைரெக்டாக என்னோட கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ஒரிஜினலுக்கே போகல. ஸோ இந்த மாதிரி குளோபலாக நீங்கள் பேராமீட்டரை வேலிடேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷன் இன்டர்ஃபேஸை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி குளோபலாக பேராமீட்டரை வேலிடேட் பண்ணுறத பண்ணலாம். ஸோ இதனால் வந்து இது வந்து டிஃபால்ட் பைப்லைன்லேருந்து நம்ம இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்பேச் ரன் டைமில் இருக்க கடைசி எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் ஆப்ரேஷன் இன்வோக்கர். ஒரிஜினல் ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்டேஷனை இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கர் தான் இன்வோக் பண்ண போகுது. சரி, எல்லாம் முடிச்சுட்டு எந்த ஆப்ரேஷனை கால் பண்ணமோ அந்த ஆப்ரேஷன் எது இன்வோக் பண்ண போகுது. இந்த இடத்த போய் நம்ம என்ன கஸ்டம் பண்ணணும், ஏன் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் என்னோட ஒரிஜினல் ஆப்ரேஷனை இன்வோக் பண்ணாத, இந்த ஆப்ரேஷனை கால் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணி போயிடு, ஏதோ ஒரு வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த வேலிடேஷனில் இருந்தால் மட்டும் எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணு, ஒரிஜினல் காலுக்கே போகாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி சினாரியோக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். என்னென்னா, நாம் ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ரேஷனில் கோடிங் எழுதுகிறோம். அந்த லாஜிக் ஃபெயில் ஆச்சுன்னா வேறு ஒர்க்கை பாருன்றதை நம்ம இந்த சர்வீஸில் தான் கோடிங் எழுதணும். நம்ம எதுக்கு இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கர்னு ஒன்று, எதுக்கு டேரெக்டாக கால் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனே மாற்றி கால் பண்ணுறது வந்து அதை ஏன் பண்ணும்? அந்த மாதிரி சினாரியோ வந்து ரியல் டைமில் ரொம்ப ரேராக தான் இருக்கும், இந்த ஒரு எக்ஸாம்பிளை தவிர. என்ன எக்ஸாம்பிள்னா, WCFல கேட்சிங்னு ஒன்று எழுதுவாங்க. கேட்சிங்ன்றது என்னன்னா, ஒரே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணி சேம் கைண்ட் ஆஃப் பேராமீட்டருக்கு சேம் ரிசல்ட்டை வந்துச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி பண்ணி அதை நீங்கள் இவாலுவேட் பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஷேர் மார்க்கெட் எக்ஸாம்பிளே வச்சுக்கிறேன். நான் இப்போ எஸ்பிஐன்னு கொடுக்குறேன், கோடு வந்து எஸ்பிஐன்னு கொடுத்தா எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிட்டர்ன் வரப்போகுது. இன்னொரு கிளைண்ட்டு கொடுத்தாலும் அந்த எஸ்பிஐக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வரும். ஆனால் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டைமும் என்னோட சர்வீஸ் என்ன பண்ணும், போய் செக் பண்ணி டேட்டாபேஸ்லையோ எங்கே போய் செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணி எனக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் ஒரு டைம் இந்த வேல்யூ எஸ்பிஐக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அனுப்பிச்சிட்டா, நெக்ஸ்ட் டைம் இந்த ரிக்வஸ்ட் வந்து இங்கேயே அனுப்பிச்சிடலாம், ஓகே அதுக்கு வந்து இந்த வேல்யூ தான் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அது வந்து கேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கேட்சுக்கு மட்டும்தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரிஜினலாக உங்களோட ஆப்ரேஷன் கான்ட்ராக்டுக்கு போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒர்க்காக பண்ணலாம், அதை இங்கே பண்ணலாம். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த கேட்சை நான் சொன்னேன். ஸோ எப்படியா நான் அந்த கேட்சை பண்ண போகிறேன், எப்படி அந்த சாம்பிள் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கர் இந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். என்ன ரெஃபரன்ஸ்னால், எந்த ஆப்ரேஷனை கால் பண்ணமோ அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதான் வந்து ஒரிஜினல் ஆப்ரேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட ஒரு என் பாயிண்ட் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அந்த என் பாயிண்டில் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் ஆப்ரேஷனை நான் கால் பண்ணி விட்டுருவேன். அது எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். சேம் எப்படி இங்கே பேராமீட்டர் வேலிடேஷன் பண்ணணும் அதே மாதிரி நான் இப்போது கேட்சுக்கு ஒன்று பண்ணுறேன். நியூ ஐட்டம் ஷேர் இன்ஃபோ கேட்சர்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஷேர் இன்ஃபோ கேட்சர். ஸோ இந்த ஷேர் இன்ஃபோ கேட்சரில் நான் ஒரிஜினலாக என்னோட வேலையை எழுத போகிறேன். என்னென்னா, கண்ட்ரோல் இங்கே வரும், என்னோட ஷேர் இன்ஃபோ கேட்சரில் நான் என் கோடிங்கை எழுத போகிறேன். இங்கே வழக்கம் போல் என்ன பண்ணுறேன்,
நான் இதை attribute வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். operation invoker. Show potential fix using dispatcher. Show potential fix, implement interface. Okay. Just ஒன்னே ஒன்னா பண்றேன். operation invoker original operation ஒரே ஒரு operation invoker எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன பண்றேன், என்னோட கன்ஸ்ட்ரக்டர்ல public share info catcher. இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன ஆகும்னா, என்னோட ஆபரேஷன் கால் பண்ணும் போதே இந்த ஒரிஜினல்னு ஒன்று வந்துடும். ஒரிஜினல் ஆபரேஷன் இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். என்னோட கிளாஸ்க்குள்ள வந்து அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். என்னோட கன்வென் ஈஸியாக இருக்கும்ட்டு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ரெஃபரன்ஸு இதில் ஒரிஜினல் ஆபரேஷனை போட்டேன். என்னோட கிளாஸ் இனிஷியேட் ஆகும்போது ஒரிஜினலாக கிளைண்ட் என்ன ஆப்ரேஷனை கால் பண்ணாங்களோ அந்த ஆப்ரேஷனோட ரெஃபரன்ஸே என் லோக்கலுக்கு வந்துடும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கெட் ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் ஒரிஜினல் ஆப்ரேஷன் டாட் இஸ் சிங்க்ரனஸ். ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ணல, ஒரிஜினலாக வர்றதை என் லோக்கல் வேரியபிளில் போட்டேன். அப்போது என்னோட சிங்க்ரனஸும் ஒரிஜினலாக வர மெத்தடில் என்ன சிங்க்ரனஸ் ஸ்டேட்டஸோ அதே தான் இருக்கும். ஸோ எல்லாமே நான் சேம் ஆஸ் இட் இஸ் பண்ணுறேன், எந்த சேஞ்சும் நான் பண்ணவே இல்லை. டாட் allocate inputs வர்றதை ரிட்டர்ன் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். இது வந்து என்ன இருக்கும், சேம் சிக்னேச்சர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன், அது ரிட்டர்ன். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட், அப்போ ரிட்டர்ன் ஒரிஜினல் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் சி டாட் இன்வோக் சேம் ஆஸ் இட் இஸ். என்னென்ன பேராமீட்டர் வருதோ அந்த பேராமீட்டரை சேம் அமைச்சிட்றேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரிஜினலாக ஒன்று ஆல்ரெடி ஃப்ளோ வந்து அந்த ஃப்ளோவில் போக போகுது. இப்போ நான் வந்து இங்கே எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து இனிஷியேட் மட்டும் பண்ண சொல்லாத அவுட் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் dummy value set of 0. Okay. Return original operation dot invoke begin as it is instance comma inputs comma callback fourth parameter state state return original operation dot invoke end same instance outputs comma result. As usual இங்கே நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஓகே, இப்போ உங்கள் கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு இந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கோன்றதான் உங்கள் கொஸ்டினாக இருக்கும். என்னென்னா,
ஐ ஆப்ரேஷன் இருக்க எல்லா மெத்தடையும் எழுதிட்டோம். எல்லா மெத்தட்லையும் என்ன பண்ணோம், ஒரிஜினல் ஆப்ரேஷன் டாட் சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இதில். சரி, இப்போ டைரக்டாக ஆப்ரேஷனுக்கு போகாமல் நம்மோட ஆப்ரேஷனுக்கு வருது, நம்மோட ஆப்ரேஷன் இன்வோக்கரோட எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்டுக்கு வருது. இங்கே இருந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணமோ சேம் ஆப்ரேஷனை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும் அதை அசைன் பண்ணிட்டு, இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இன்வோக்கில் தான் நான் ஒரு சின்ன ஒர்க்கே பண்ண போகிறேன். இந்த இன்வோக்கில் நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னா, நான் இங்கே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸாம்பிள், நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கேட்ச் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பப்ளிக் ஒரே ஒரு டிக்ஷனரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் கமா, அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்கு நேம் வந்து CACH கேட்ச்டு ஷேர் டேட்டான்னு வச்சுட்டு நியூ டிக்ஷனரி ஸ்ட்ரிங்கா ஸ்ட்ரிங். ஸோ இந்த டிக்ஷனரியில் இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, ஒரிஜினலாக இந்த இன்வோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட கஸ்டம் லாஜிக்கை எழுதுறேன். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, எந்த இன்ஸ்டன்ஸ் எந்த இன்புட், இந்த இன்புட்டில் தான் என்னோட எல்லா ரிசல்ட்டும் வரும். இந்த அவுட்புட்டில் தான் நான் ரிசல்ட்டை வெளியே நான் அனுப்பணும் உங்களுக்கு நார்மலாக. ஓகே, அந்த இன்புட்லேருந்து நான் வேல்யூவை ரீட் பண்ணிக்கிறேன். நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப், ஓகே, இந்த இன்புட்டில் தான் வேல்யூ இருக்குது. இன்புட்லேருந்து அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அது வந்து என்னோட ஸ்ட்ரிங் ஷேர் கோட் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஷேர் கோட் ஈக்குவல் டு இன்புட்லேருந்து வர்றதை ஆஸ் ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வர்றது ஸ்ட்ரிங், வாட் எவர் அது நம்பர் எதுவாக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்கை எனக்கு அசைன் ஆகிடும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டை வச்சு நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தால் இதுதான் நடக்கணும். ஒரிஜினலாக இந்த மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணணும், கால் நடக்கணும். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணணும்னு எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் பண்ண போகிறது ஸ்ட்ரிங் ஷேர் நேம். இப்போ எனக்கு தெரியும், நான் நிறைய மெத்தடில் இருந்தாலும் நான் சிம்பிளாக நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்ட்ரிங் நேம் தான் வரும், ஈக்குவல் டு ஆஸ் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடு. ஆஸ் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்னு இந்த ஸ்ட்ரிங்கு ரிட்டர்னு ஷேர் நேம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லை. வர்றதை நம்ம ஆஸ் இட் இஸ் என்ன வருதோ அதை அப்படியே அமைச்சிட்டோம். இப்போ தான் ஒரு சின்ன வேலை நான் பண்ணுறேன். என்ன நான் பண்ணுறேன்னா, இங்கே ஃபஸ்ட் டைம் வருது, நான் ஒன்று என்ன பண்ணுறேன், என்னோட கேட்ச்டு ஷேர் டேட்டாவில் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங்கோட கோடு வந்துச்சுன்னா டாட் ஆடு ஷேர் கோடு ஷேர் கோட் கமா ஷேர் நேம். ஸோ இப்போ எந்த சேஞ்சுமே இல்லை, நார்மலாக வரும். கிளைண்ட்டு கால் வரும்போது இந்த என்னோட எக்ஸ்டென்ஷனில் இருக்க இன்னொக்கு தான் ஃபயர் ஆகும், ஏன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும்னா, என்னோட ஒரிஜினல் மெத்தட் வந்து கால் ஆகும். கால் ஆகிட்டு ரிட்டர்ன் வர வேல்யூ ஷேர் நேமு நான் லோக்கலில் ஒரு டிக்ஷனரியில் அதை நான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இப்போது இந்த டிக்ஷனரியில் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டைம் சேம் கிளைண்ட் இஃப் நான் கொடுக்குற இந்த ஷேர் கோடு என்னோட டிக்ஷனரியில் இருந்துச்சுன்னா, இஃப் கேட்ச்டு ஷேர் டேட்டாவில் டாட் ட்ரை கெட் வேல்யூ என்னென்னா ஷேர் கோட், நான் ஷேர் கோட் அதில் இருந்துச்சுன்னா அவுட் ஷேர் நேம்.
இது இருந்துச்சுன்னா மட்டும் வேற வேலை செய்யி, இல்லைன்னா வழக்கம் போல ஓகே. இருந்ததுன்னா ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் வரும், இந்த டிக்ஷனரியில் எம்டியாக இருக்கும், வழக்கம் போல் இதுக்குள்ளே போகும். ஃபஸ்ட் டைம் என்ன கோடு கொடுத்தாலும் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட கேட்சில் டிக்ஷனரியில் வச்சுக்கிறேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதே கோடு வந்துச்சுன்னா இந்த ட்ரூ ஆகிடும். அப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிக்ஷனரியில் இருக்க வேல்யூ எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் அவுட்புட் equal to new object of 0. சும்மா நான் மட்டும் ஒன்றே மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் மொத்த கோடுமே, என்னோட கேட்சே முடிஞ்சிச்சு. ஸோ இது எப்படி இந்த கேட்ச் என்ன நடக்குதுன்னா, பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் வரும், என்னோட டிக்ஷனரியில் இந்த வேல்யூ ஷேர் கோடை கொடுக்கும், இந்த வேல்யூ அவுட்புட் வந்து இருக்காது. ஏன்னா இந்த ஷேர் கோட் இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ் வந்தால் எல்ஸில் போயிட்டு ஒரிஜினல் ஆப்ரேஷனை கால் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எடுத்து டிக்ஷனரியில் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரேன், வேறு ஷேர் கோடு, திருப்பி இது ஃபால்ஸ் பண்ணும், திருப்பி இங்கே போகும், ஒரிஜினலாக இன்வோக் பண்ணி அந்த நியூ ஷேர் கோடோட ஷேர் நேம் எடுத்து போட்டே இருக்கும். ஸோ டிக்ஷனரியில் போட்டுகிட்டே இருக்கும் புதுசாக வர ஷேர் கோடுக்கெலாம். ஒன்ஸ் எப்போ என்னோட டிக்ஷனரியில் இந்த ஷேர் கோடு இருக்கோ அப்போ இது ட்ரூ ஆகிடும், அப்போ என்னோட இந்த பிளாக் ஒர்க் ஆகிடும். ஸோ வேல்யூக்கு இங்கேயே லோட் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுக்கிறேன், கன்சோல் டாட் ரைட் லைன் value returned from catch. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் இப்போ டயக்ராமுக்கு போகிறேன். இந்த ஆப்ரேஷன் ஒர்க் வருது, ஒரிஜினல் வர கண்ட்ரோலை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் அதை வந்து ஒரிஜினல் ஆப்ரேஷன் செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டைம் அதிலிருந்து ஒரிஜினலாக எல்லா ஒர்க்கும் அது தானாகவே பண்ணிடும். இன்வோக் என்ன பண்ணும், ஒரிஜினல் ஆப்ரேஷனை கால் பண்ணும். ஒரிஜினல் ஆப்ரேஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என் டிக்ஷனரியில் வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தால் வேல்யூ இருக்காது, அதனால் இங்கே இது எனக்கு ஃபால்ஸ் ஆகிட்டா அந்த ஒரிஜினல் ஆப்ரேஷனே கால் ஆகிட்டு வேல்யூ வரும். அப்போ ஒரிஜினல் ஆப்ரேஷன் கால் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னென்னா ரிக்வெஸ்ட் ரீச்டு ஆப்ரேஷன் வரும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் ரீச்டு ஆப்ரேஷன் மெசேஜ் வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் கோடுக்கு போய் காலாய் வந்திருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதே கோடு கொடுத்தாங்கன்னா அங்கே போகாது, இங்கேருந்து அந்த டிக்ஷனரிலேருந்து எடுத்துரும். ஸோ அப்போ என்னோட ஃப்ளோ என்ன ஆகும்னா இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கர்லேருந்து டைரெக்டாக ரிட்டர்ன் வந்து கிளைண்ட்டுக்கு போயிடும் மெசேஜ். அப்போ வந்து அது வந்து என்னோட ஒரிஜினல் சர்வீஸுக்கே போகாது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், கேட்சிங் பண்ணியிருக்கேன், கஸ்டம் கேட்சிங் லாஜிக் WCFல. ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் கேச்சர் எழுதிட்டேன். இப்போ இந்த கேச்சரை நான் என்ன பண்ணேன்னா ஆப்ரேஷன் லெவலில் தான் அசைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இது ரெண்டுமே வந்து சர்வீஸ் லெவலில் பண்ண முடியாது, இது வந்து நான் ஆப்ரேஷன் லெவலில் பண்ணுறேன். ஆப்ரேஷன் ஐ ஆப்ரேஷன் பிஹேவியர் வச்சு நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஐ சர்வீஸ் பிஹேவியரை வச்சு என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி எக்ஸப்ஷன் ஹேண்டல்லாம் பண்ணியிருந்தோம். ஐ ஆப்ரேஷன் இங்கே இந்த ஆட்ரிபியூட் தேவையே இல்லை. ஆக்சுவலாக ஆட்ரிபியூட் அங்கேயே போட்டு பண்ணியிருக்கலாம். எல்லாமே இங்கே ஐ ஆப்ரேஷன் இன்வோக்கர், ஐ ஆப்ரேஷன் பிஹேவியர் எல்லாம் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் தப்பு இல்லை, பட் அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். share info attribute, share info attribute add. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா clash attribute
I operation behavior operation okay. So as usual நம்ம பண்ற மாதிரி இங்கேயும் எதுவும் பண்ண வேணாம். இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு மட்டும் தான் இதை அப்ளை பண்ணுறதுனால dispatch operation dot invoker equal to new share info catcher dispatch operation dot invoker. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன் என்னோட கன்ஸ்ட்ரக்டரில் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் ஒரிஜினலாக நான் கால் பண்ண போகிற ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனை தான் நான் என்னோட கிளாஸுக்கு பாஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ஒர்க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோட இதில் போயிட்டு இங்கே ஷேர் இன்ஃபோ ஆட்ரிபியூட் அப்போ ஷேர் இன்ஃபோ மட்டும் போட்டால் போதும். ஷேர் இன்ஃபோ ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ். என்னோட சர்வரில் நான் கேட்சிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். கிளைண்ட்டில் எஸ்பிஐன்னு போகிறேன் நான். ஓகே, இங்கே எனிவே கிளைண்ட்டை ரிஃப்ரெஷ்லாம் பண்ண வேணாம், ஏன்னா இது கிளைண்ட் சைடில் எந்த கோடும் நடக்கலை. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கிளைண்ட் வந்து நீங்கள் கேட்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் டைம் கால் அவருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, என்னோட சர்வீஸ் வரனால ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு போகிறேன். கிளைண்ட் ஓகே. இப்போ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா எல்லாமே சர்வர்ஸில் தான் நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கு நடக்கும். இருந்தாலும் அப்டேட் ஓகே, சர்வர் வந்து ரன் ஆகுது. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எஸ்பிஐயை கால் பண்ணுறேன். ஆப்ரேஷன் நோக்க வேணாம், பிரேக் பாயிண்ட் ரிக்வெஸ்ட் ரீச்ட் ஆப்ரேஷன். ஸோ இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ என்னோட ஒரிஜினல் கோடு வந்து ஃபயர் ஆகிருக்கு. ஃபயர் ஆகி வேல்யூ எடுத்துகிட்டு போயிருக்கோம். கிளைண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் இன்ஃபியா என்ன இருக்கு என்கிட்ட, விப்ரோ இருக்கு. விப்ரோ கால் பண்ணுறேன். ஓகே, வேணாம், திருப்பி எஸ்பிஐ நான் கால் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பிஐ ஓகே. இப்போ ஸ்டேட் பேங்க் என்னுடைய கால் ஆகிருக்கு. சர்வரில் பாருங்கள், வேல்யூ ரிட்டர்ன் ஃப்ரம் கேட்ச். ஸோ இதுக்கடுத்து எத்தனை கிளைண்ட் வந்து எஸ்பிஐன்னு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன வரும்னா வேல்யூ வந்து ஃபாஸ்ட்டாக வரும். நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிறத விட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு எங்கே இருக்கும், ஃபஸ்ட் டைம் தான் ரிக்வஸ்ட் ரீச் டு ஆப்ரேஷன், செகண்ட் டைம்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஃப்ரம் கேட்சுன்னு தான் வந்துன்னு இருக்கு. அவங்களுக்கு எத்தனை வாட்டி எப்போ கால் பண்ணாலும் சர்வரில் அந்த கேட்ச் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேட்ச்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், விப்ரோ இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். சர்வரில் என்னோட இன்வோக் நார்மலாக வந்திருக்கு. F10 விப்ரோன்ற கோட் என்னோட டிக்ஷனரியில் இருக்காது. ஒரிஜினல் ஆப்ரேஷன் இன்வோக்கு போகுது. இப்போது ஒரிஜினலாக என்னோட ஒரிஜினல் காலிங்க்கு போகுது. ஸோ இது என்ன ஆகும்னா எஃப்ஐ அடித்தா ரிக்வெஸ்ட் ரீச் ஆப்ரேஷன். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வாட்டி வந்து என்னோட டிக்ஷனரியில் இல்லைன்றதுனால அது வந்து ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி வேல்யூ எடுத்திருக்கு. ஆனால் இப்போ என் டிக்ஷனரியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயும் இருக்கும், விப்ரோ, இது ரெண்டுமே என்னோட லோக்கல் டிக்ஷனரியில் இருக்குது கேட்சில். இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்,
விப்ரோ லிமிடெட். இப்போ நெக்ஸ்ட் டைமு கிளைண்ட்ல இருந்து விப்ரோவே கொடுக்குறேன். இந்த டைம் என்ன ஆகும், லாஸ்ட் டைம் வந்து டிக்ஷனரியில் இல்லைன்றதுனால ஒரிஜினல் இன்வோக் போச்சு. இந்த டைம் பாருங்கள் F10 என் டிக்ஷனரியில் இருக்கிறதுனால நான் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் டேரெக்டாகவே போயிடும். ஒரிஜினல் ஆப்ரேஷனுக்கு அது போல. ஸோ எனக்கு வந்து பைப் லைனில் இந்த இடத்துலேருந்து அது திரும்பி போயிடுச்சு. இதனால் இப்போ எனக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் தான் என்னாச்சு, இது வந்து எஸ்பிஐ என்னும்போது உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து வேலை ரிட்டர்ன் கேட்ச்னே வந்துச்சு. வேறு ஒன்று கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிசிஎஸ்ன்னு கால் பண்ணேன்னா கண்டிப்பாக அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் கால்ன்றதுனால உள்ளே போயிட்டு தான் கால் ஆகி வரும். இது டாட்டான்றது சர்வரில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிட்டர்ன் ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எத்தனை நீங்கள் டீச்சர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு வாட்டி, ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்ச்லேருந்து எடுத்துருக்கோம் வரிசையாக. இப்போ அகைன் நான் நீங்கள் போயிட்டு எஸ்பிஐ கொடுத்தனாலும் அதுவும் என் கேட்ச்லேருந்து தான் வரும். வேல்யூ ரிட்டர்ன் ஃப்ரம் கேட்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்சிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ரேஷன் இன்வோக்கரை யூஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள்னா, டைரெக்டாக உங்களோட ஆப்ரேஷன் கான்ட்ராக்டை கால் பண்ணாமல் இங்கேயே நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடலாம். அந்த மாதிரி சினாருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். இந்த டிஸ்பேச் ரன் டைமில் நம்மக்கிட்ட வேரியஸ் எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே சேம் சின்டெக்ஸ் தான். அதுக்குன்னு ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லாஜிக்கு நீங்கள் எழுதணும். அதுதான் நாம் இந்த சர்வர் சைடில் எழுதியிருப்போம். சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லாஜ் எழுதும் போது ஐ பேராமீட்டர் வச்சு பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷன், ஆப்ரேஷன் நோக்கரை வச்சு ஆப்ரேஷன் நோக்கில் எக்ஸ்டென்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஹேண்டல் ஐயர் ஹேண்டில் வச்சு எழுதியிருப்பேன். ஆனால் எது எழுதினாலும் இந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்டோ சர்வீஸ் லெவல் பிஹேவியர் கஸ்டமைஸ் பண்ணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் லெவலில் ஆட் பண்ணலாம், என் பாயிண்ட் லெவலில், கான்ட்ராக்ட் லெவலில், ஐ ஆப்ரேஷன் லெவலில் ஆட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து சேமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா லெவலையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் எழுதி டெமோ தரல. சின்ஸ் எல்லாமே நீங்கள் சேம் சின்டெக்ஸ் தான்றதுனால நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் WCFோட ரன் டைம், டிஸ்பேச் ரன் டைம், சர்வர் சைடில் இருக்க ரன் டைமை நாம் கஸ்டமைஸ் பண்ணுற ப்ரொசீஜர். இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட லாகிங் எழுதலாம். அதாவது ஒரிஜினல் மெசேஜ் என்ன ஃபார்மேட்டில் வருதுன்னு எழுதலாம், உங்களோட ரிக்வஸ்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு எழுதலாம், உங்களோட ஆப்ரேஷன் இன்வோக்கரில் உங்களோட ஆப்ரேஷனை கால் பண்ணாத அளவு பண்ணலாம், பேராமீட்டர் இன்ஸ்பெக்ஷனில் நீங்கள் பேராமீட்டரை வேலிடேட் பண்ணலாம். ஸோ எல்லா ஒர்க்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட கஸ்டமைஸ்டு ஒர்க்கை டிஃபால்ட் பிஹேவியர்லேருந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஃபைனல் பார்ட் ட்ரேசிங் அண்ட் லாகிங். இந்த WCFோட ட்ரேசிங்கையும் லாகிங்கையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ட்ரேசிங் அடுத்து ஓகே இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாதிக்கு மேலே. எப்படி இந்த ட்ரேசிங்க்கு அடுத்து வந்து எப்படி டீபக் பண்ணலாம், இந்த மாதிரி என்ட்ரி வந்து system.diagnostics செக்ஷனில் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மீனிங்கு, அதோட ஒரு சின்ன ஒரு டெமோ, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அந்த கோடிங்கை எழுதியிருப்போம் நம்ம கெட் வெப் பேஜ்னு ஒன்று. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மெமரி டம்ப் அனலைஸ் இருக்கலாம் முன்னாடி. ஓகே, இது வந்து டம்ப் அனலைஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அகைன் இது ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் சேம் கண்டென்ட் தான் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அது அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக WCFோட கஸ்டமைசேஷன்லாம் பார்க்கும்போது டீபக்கிங்கை பார்க்குறதும் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அந்த டாப்பிக்கை அந்த வீடியோலேருந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.